எல்லாருமே தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட முடியுமா? மீனவர் கோசம் பாடுபற்ற முடியுமா? பாடுபடுவாரு, ஓட்டம் கிழிப்பாரு. அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் வருவாப்புல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வாப்புல. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணலான்னு அவன் பாக்குறாரு. யாரு? விஜய். அவர்கிட்ட பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அவர் யோசிச்சு. நிறைய பேர் வந்து தளபதி வரமாட்டாரு, இவர் சும்மா அரசியலை பத்தி எதுவும் தெரியாது, இவர் வந்து மக்களுக்கோசம் என்ன இறங்கி வேலை செய்ய போறாரு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. யாரும் வந்து காட்டிக்க மாட்டாங்க, பெரிய ஆள் யாரும் காட்டிக்க மாட்டாங்க. இவங்க வந்து அரசியலை பார்த்தவங்க. இப்ப அரசியலை புதுசா பாக்குறாருல, அவர் பாப்பாரு. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை நீங்க வச்சுக்கிறீங்க, அவர்கிட்ட இருக்கிற பணத்தை தாராளம் செலவு பண்றது கூட அவர் யோசிக்க மாட்டாரு. சினிமால நடிச்சவரு அவரு வந்து இப்போ சினிமா விட்டு மக்களுக்கோசம் இறங்கி வேலை பாக்குறாரு. இவருக்கெல்லாம் சினிமா விட்டு நேரத்துக்கு அரசியல் வர போறாரு, எதுக்கு வரணும், தேவையில்லாம சினிமாவே நடிக்கலாமே, அரசியலை பத்தி பெரிய பெரிய ஆட்சியில இருக்கவங்களே ஒண்ணுமே முடியல, இவர் வந்து சின்ன பையன், இவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. 60 வயசு ஆயிடுச்சு, அதெல்லாம் பெருசு கிடையாது. வயசு பெருசுல அதெல்லாம் கிடையாது. நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் வருவாப்புல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் செய்வாப்புல. அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்துட்டு இது மட்டும் தான் பாக்குறீங்க. புதுசா வரட்டுமே, அவர் என்ன பண்றாரு பாக்கலாமே. எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவரு இறங்கி செய்யறது. நிறைய மக்களுங்க இருக்கிறாங்க. இப்ப டிஎம்கே ஆட்சி இருக்குது, ஏடிஎம்கே ஆட்சி இருக்குது. இதுல வந்து இவங்க என்னத்த பண்றாங்க, பணத்தை மட்டும் தான் சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கணும் மட்டும் தான் பாக்குறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணலான்னு அவன் பாக்குறாரு. யாரு? விஜய். அவர்கிட்ட பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அவர் யோசிப்பாரு. அவர் அர்த்தம் பண்றதுக்கு ஆசைப்பட முடியாது. விஜய் அவர்களை எல்லா மீனவர்களும் ஏத்துப்பாங்களா? ஏத்துப்பாங்க. ஏன்னா இது முன்னாடி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க, திமுக ஓட்டு போட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் தமிழ் கட்சி ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. எல்லாருமே தாண்டி விஜய் அவர்கள் ஜெயிச்சிட முடியுமா? மீனவர் கோசம் பாடுபற்ற முடியுமா? பாடுபடுவாரு, ஓட்டம் கிழிப்பாரு. அடுத்த சேம் அவர் தான். 2026 அவர் தான் வரணும். ஓகே, கடலூர்ல இருக்கக்கூடிய மீனவர்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க போராட்டம் நடத்த போறாங்க. சோ தாவைக்கல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் தொடர்புக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நாங்க ஒன்னே சொல்ல விரும்பல, பக்க போல எங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, மீன்காரங்க சேர்ந்தாங்கன்னா எல்லாம் வரும். ஒரே கேள்வி, மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதியா இருக்கு, அதையும் சொல்லி தெளிவா சொல்லுங்க ஐயா. அதையும் கேளு, நீ கேட்டுக்க வேண்டியதுண்ணே. நீங்க அது கேளுண்ணே, இவ்வளவு தெளிவா பேசணும்ல. இப்போ நீ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே வேணா கேக்குறேன், அது நீ பேசக்கூடாது. அதை நான் வந்து இங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. நான் ஓப்பனாவே பேசிட்டேன். பாஜக எதுவான நான் விஜய் கட்சி தானே, அவனுதான் ஓட்டு போடுவேன். என் பொண்டாட்டி ஓட்டு அவளு தானே போடுவாங்க. அவ்வளவுதானே. இதுக்கப்புறம் உங்க ஃபேமிலியில எத்தனை ஓட்டு விழுந்தா ஒழியும்? உங்களோட 60 ஓட்டு இருக்குது. 60 ஓட்டு என் குடும்பமே பங்காளி சேர்த்தால 60 ஓட்டு இருக்குது. ஓகேண்ணா. இப்ப இதுல இதை ஒதுக்கிடுவேன். பங்காளி எதுக்கு ஓட்டு